ஹாஸ்பிட்டலில் யூரின் டெஸ்ட்டு கேட்கும்போது ஒரு சின்ன பிளாஸ்டிக் டப்பா கொடுப்பாங்க. சில பேர் அதை பார்த்துட்டு எதுக்கு எதுக்கு எவ்வளோ ரூல்ஸ், வீட்டில் ஒரு க்ளீன் டப்பா இருந்தால் அதில் பிடிச்சிட்டு வரலாமேன்னு நினைக்கலாம். ஆனால் லெபார்ட்டரி டெஸ்டிங்கில் அந்த கண்டெய்னர் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன் தெரியுமா? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. நீங்கள் கொடுக்குற யூரின் மட்டும்தான் டெஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க. ஆனால் சாம்பிள் எப்படி கலெக்ட் பண்ணப்பட்டது, எந்த கண்டெய்னரில் கலெக்ட் பண்ணப்பட்டது, எவ்வளோ நேரம் கழித்து லேபுக்கு போச்சு, இவை எல்லாமே ரிசல்ட்டை பாதிக்க முடியும். இன்றைக்கி அந்த சின்ன யூரின் கண்டெய்னருக்கு பின்னாடி இருக்கும் ஃபுல் சயின்ஸை பார்க்கலாம். முதல்ல ஏன் சாதாரண டப்பான்னு சொல்லக்கூடாது? ஒரு சாதாரண வீட்டு பிளாஸ்டிக் கண்டெய்னரை எடுத்துக்கோங்க. அது பார்ப்பதற்கு க்ளீனாக இருந்தாலும் அதில் சோப், பாக்டீரியா, டஸ்ட் அல்லது வேறு கெமிக்கல் ரெசிடென்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது யூரின் சாம்பிளுக்குள்ளே போயிட்டால் டெஸ்ட்டு ரிசல்ட்டை பாதிக்கலாம். குறிப்பாக யூரின் கல்ச்சரில் இது பெரிய ப்ராப்ளம். ஏன்னா கல்ச்சர் டெஸ்ட்டின் நோக்கம் யூரினில் இருக்க பாக்டீரியா வளர்கிறதா என்று பார்க்கிறது. சாம்பிளுக்குள்ளே வெளியிலிருந்து பாக்டீரியா போயிட்டா லேப்க்கு கிடைக்கிற ரிசல்ட்டு மிஸ்லீடிங்காக ஆகிடலாம். அதனால் மைக்ரோபயாலஜிக்கல் எக்ஸாமினேஷனுக்கு ஸ்டெரைல் கண்டெய்னர் பயன்படுத்துவது முக்கியம். ஸ்டெரைல்னால் என்ன? இங்கே ஒரு வார்த்தை முக்கியம். ஸ்டெரைல். க்ளீன் வேறு, ஸ்டெரைல் வேறு. க்ளீன்னா அழுக்கு இல்லாமல் இருக்கிறது. ஸ்டெரைல்னால் மைக்ரோ ஆர்கானிசஸ் இருக்காத அளவுக்கு கண்ட்ரோல்டு கண்டிஷனில் தயாரிக்கப்பட்டது. அதனால் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற ஸ்பெக்மன் கண்டெய்னரை திறந்து உள்ளே கையை விடுறது, லெட்டின் இன்சைடில் டச் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயங்களை அவாய்ட் பண்ணணும். ஏன்னா சாம்பிள் கண்டாமினேஷன் சான்ஸ் அதிகமாகலாம். ஏன் முதல் யூரினை கலெக்ட் பண்ணக்கூடாது? இப்போது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம். டாக்டர் மிஸ்ட்ரீம் யூரின் கலெக்ட் பண்ண சொல்லியிருந்தா முதல் கொஞ்சம் யூரினை டாய்லெட்டில் விட்டுட்டு நடுவில் வர யூரினை கண்டெய்னரில் கலெக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்? யூரின் வெளியே வர பாதை மற்றும் சரௌண்டிங் ஸ்கின்னில் பாக்டீரியா தொற்று இருக்கலாம். ஆரம்பத்தில் வர யூரின் அந்த ஏரியாவோட கண்டாமினேஷனை எடுத்துகிட்டு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபஸ்ட் பார்ட்டை டிஸ்கார்ட் பண்ணி மிடில் பார்ட்டை கலெக்ட் பண்ணுவது கண்டாமினேஷனை குறைக்க உதவும். அந்த டப்பாக்குள்ளே கெமிக்கல் இருக்குமா? இப்போதான் இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட். சில யூரின் சாம்பிள் கண்டெய்னருக்குள்ளே போரிக் ஆசிட் ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். குறிப்பாக பாக்டீரியல் கல்ச்சர் சாம்பிளுக்கு சில லெபார்ட்டரிஸ் இதனை பயன்படுத்துகின்றன. இதன் பர்பஸ் என்ன? சாம்பிள் கலெக்ட் பண்ணிய உடனே லேபுக்கு கொண்டு போக முடியாமல் டிலே ஆனால் பாக்டீரியா அதிகமாக மல்டிபிள் ஆகி ரிசல்ட்டை மாற்றிடக்கூடாது. அதனால் அந்த ப்ரிசர்வேட்டிவ் சாம்பிளை ஸ்டெபிலைஸ் பண்ண உதவும். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான பாயிண்ட். எல்லா யூரின் கண்டெய்னர்களும் போரிக் ஆசிட் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. டெஸ்ட்டை பொறுத்து கண்டெய்னரை மற்றும் ப்ரிசர்வேட்டிவ் மாறும். சில ஸ்பெஷல் யூரின் டெஸ்ட்டுக்கு வேறு ப்ரிசர்வேட்டிவ் தேவைப்படலாம். இன்னும் சில டெஸ்ட்டுக்கு போரிக் ஆசிட் பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு சில 24 மணி நேரம் யூரின் டெஸ்ட்டில் குறிப்பிட்ட கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ் தேவைப்படலாம். சில அனலிஸ்ட்டுக்கு போரிக் ஆசிட் அன்சூட்டபிளாக இருக்கலாம். சாம்பிளை ஏன் சீக்கிரமாக லேபுக்கு கொடுக்கணும்? இன்னொரு விஷயம், யூரின் சாம்பிளை கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டில் பல மணி நேரம் வச்சுருந்தா என்ன ஆகும்? சாம்பிளில் பாக்டீரியா மல்டிபிள் ஆகும். சில செல் பிரேக் டவுன் ஆகலாம். சில கெமிக்கல் காம்போனன்ட்ஸ் சேஞ்ச் ஆகலாம். அதனால் டெஸ்ட் ரிசல்ட் பாதிக்கப்படலாம். பொதுவாக சாம்பிளை as soon as possible லேபுக்கு கொடுக்க சொல்லுவாங்க. எக்ஸாக்ட் ஸ்டோரேஜ் டைம் மற்றும் டெஸ்ட் கண்டெய்னரை பொறுத்து மாறும். ஃப்ரிட்ஜில் வைக்கலாமா? லேப்க்கு உடனே கொடுக்க முடியலனா பொதுவாக சில யூரின் சாம்பிள்ஸை ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லலாம். ஆனால் இங்கேயும் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. எல்லா யூரின் சாம்பிளையும் ஒரே ஸ்டோரேஜ் ரூல்ஸ் கிடையாது. டெஸ்ட்டு மற்றும் கண்டெய்னரை பொறுத்து ஸ்டோரேஜ் இன்ஸ்ட்ரக்ஷன் மாறும். அதனால் டாக்டர் அல்லது லேப் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷனை தான் ஃபாலோ பண்ணணும். எல்லா யூரின் டெஸ்ட்டுக்கும் ஒரே மாதிரி யூரின் சாம்பிளா? இல்லவே இல்லை. இது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். டாக்டர் கேட்குற டெஸ்ட்டை பொறுத்து சாம்பிள் டைப் மாறலாம். ரேண்டம் யூரின், ஃபஸ்ட்டு மார்னிங் யூரின், மிட் ஸ்ட்ரீம் யூரின், 24 hour யூரின் கலெக்ஷன், இப்படி டிஃப்ரெண்ட் கலெக்ஷனில் மெத்தட் இருக்குது. உதாரணத்துக்கு ஃபஸ்ட்டு மார்னிங் யூரின் சில
யூரினாலிசிஸ் சுச்சுவேஷனில் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் இருப்பதால் கேட்கப்படலாம். 24 ஹவர் யூரின் டெஸ்ட்டில் ஒரே ஒரு சாம்பிள் மட்டும் இல்லை, குறிப்பிட்ட 24 மணி நேரத்துலேயும் வெளியேறும் யூரின் முழுவதையுமே கலெக்ட் பண்ண வேண்டிய டெஸ்ட்டுகளும் இருக்குது. 24 ஹவர் யூரின் கண்டெய்னர் இன்னும் இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். 24 ஹவர் யூரின் கலெக்ஷனுக்கு யூஸ் பண்ணுற கண்டெய்னர் சாதாரண ஸ்மால் யூரின் கப் மாதிரி இருக்காது, பெரிய கண்டெய்னராக இருக்கும். சில ஸ்பெசிஃபிக் டெஸ்ட்டுக்கு அந்த கண்டெய்னரில் ப்ரிசர்வேட்டிவ் ஏற்கனவே சேர்த்து கொடுக்கப்படலாம். அந்த கெமிக்கலை நாம் ரிமூவ் பண்ணக்கூடாது, டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது அந்த பார்ட்டிகுலரை டெஸ்ட்டுக்காகவே இருக்கும். சில டெஸ்ட்டில் ஆசிட் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கூட பயன்படுத்தப்படலாம். அதனால் யூரின் கண்டெய்னர் என்றாலே ஒரே மாதிரின்னு நினைக்கக்கூடாது. ஒரு ஸ்மால் மிஸ்டேக் ரிசல்ட்டை அஃபெக்ட் பண்ணுமா? ஆமாம். எக்ஸாம்பிளாக, கண்டெய்னர் ஸ்டெரைல் இல்லை. ஃபஸ்ட்டு யூரினை கலெக்ட் பண்ணிட்டீங்க, கண்டெய்னரின் இன்சைடில் டச் பண்ணிட்டீங்க, சாம்பிளை பல மணி நேரம் ரூம் டெம்பரேச்சரில் வச்சுட்டீங்க, அல்லது டெஸ்ட்டுக்கு தேவையான ப்ரிசர்வேட்டிவ் இல்லாத கண்டெய்னர் பயன்படுத்திட்டீங்க. இவை எல்லாமே சாம்பிள் குவாலிட்டியை பாதிக்கப்படலாம். அதனால் சில சாம்பிள்ஸ் கண்டாமினேட்டட் அல்லது அன்சூட்டபிள் என்று லேப் ரிஜெக்ட் பண்ணக்கூடலாம். அதனால் அடுத்த முறை ஹாஸ்பிட்டலில் அந்த சின்ன யூரின் டப்பாவை பார்த்தா இது வெறும் யூரின் பிடிக்கிற டப்பான்னு நினைக்காதீங்க. அது ஸ்டெரைலாக இருக்கணும். சில டெஸ்ட்டுக்கு ப்ரிசர்வேட்டிவ் இருக்கலாம். கண்டாமினேஷனை அவாய்ட் பண்ணணும். சாம்பிள் சரியான முறையில் கலெக்ட் பண்ணணும். சரியான டெம்பரேச்சரில் ஸ்டோர் பண்ணணும். சரியான டைமுக்கு லேபுக்கு போகணும். ஏன்னா சாம்பிள் சரியாக இல்லைன்னா லேப் ரிசல்ட்டும் மிஸ்லீடிங் ஆகலாம். இருக்க பெரிய சயின்ஸ். இந்த மாதிரி நம்ம டெய்லி லைஃப்பில் இருக்கிற சாதாரண விஷயங்களுக்கு பின்னாடி இருக்கும் இன்ட்ரெஸ்டிங்கான சயின்ஸை தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். தெரிஞ்சதை மட்டும் நம்பாதீங்க, தெரியாததையும் தேடி பாருங்க. ஏன்னா உண்மை எப்போதும் நாம நினைக்கிற இடத்துல இருக்காது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க,